எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் நிரம்பி வழியுது. கொஞ்ச நாள் வச்சிருந்தா மீன் நாறி போகுது, கறி கெட்டு போகுது. ஒரு ஃப்ரீசர் வாங்கிடலாமா? இப்படி ஒரு யோசனை உங்க மனசுல ஓடிட்டு இருக்கா? கடைக்கு போனா ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து நிற்கும். செஸ்ட் ஃப்ரீசரா இல்ல அப்ரைட் ஃப்ரீசரா? எது நமக்கு பெஸ்ட்? கண்ணை கட்டிட்டு வாங்கிட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பெரிய குழப்பத்துக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் நம்புறேன். 2 ஃப்ரீசரோட பிளஸ் அண்ட் மைனஸ், யாருக்கு எது பொருத்தமானதுன்னு தெளிவா பார்க்கலாம். செஸ்ட் ஃப்ரீசர். முதல்ல நம்ம செஸ்ட் ஃப்ரீசரை பத்தி பார்க்கலாம். இத பார்த்தா ஒரு பெரிய பெட்டி மாதிரி இருக்கும். மேல இருந்து ஒரு மூடி இருக்கும். இதுதான் பல வீடுகள்ல, கறிக்கடைகள்ல, மீன் கடைகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அட்வான்டேஜஸ்: மேசிவ் கெப்பாசிட்டி. இதுதான் இதோட பெரிய பிளஸ். மொத்தமா மீன், கறி, காய்கறின்னு வாங்குறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஒரு பெரிய ஆட்டையோ மாட்டுக்கறியையோ முழுசா கூட உள்ள வச்சுக்கலாம். பண்டிகைகளுக்கு மொத்தமா சமைக்கிறவங்களுக்கு, கல்யாண வீட்டு சமையல்காரங்களுக்கு இதுதான் ஹீரோ. எனர்ஜி எஃபிஷியன்ட் கிங். இது ஒரு பெட்டி மாதிரி இருக்கிறதால குளிர்ச்சியான காற்று கீழே தங்கும். கதவை திறக்கும் போது காற்று வெளியில போகாது. அதனால மின்சார செலவு ரொம்ப கம்மி. பவர் கட் ஆனாலும் உள்ள இருக்கிற குளிர்ச்சி சீக்கிரமா வெளியில போகாததால பொருள் பத்திரமா இருக்கும். லெஸ் ஃப்ரீசர் பர்ன். காற்றோட்டம் கம்மியா இருக்கிறதால ஃப்ரீசர் பர்ன் ஆகாது, ரொம்ப குறைவு. அதனால பொருட்கள் சீக்கிரம் காயாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஆரம்ப விலை அப்ரைட் ஃப்ரீசரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ்: த ட்ரெஷர் ஹண்ட். இதுதான் இதில் ஒரு சிறிய சவால். கீழே இருக்கிற ஒரு பொருளை எடுக்க எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு உள்ள கை விட்டு தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன பேக்கெட் சில்லியை எடுக்கிறதுக்கு உள்ள இருக்கிற பெரிய கோழி குழம்பு எல்லாம் நகர்த்த வேண்டி வரும். ஸ்பேஸ் கைசர். இது அகலமா இருக்கிறதால வீட்டில் தனியா ஒரு பெரிய இடம் ஒதுக்க வேண்டியிருக்கும். சின்ன அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. டீப் ஃப்ராஸ்ட் பேட்டில். சில மாடல்களில் ஐஸ் கட்டும். அதை கைமுறையா சுத்தம் பண்றது கொஞ்சம் சிரமமான வேலை. ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சா போதும். இப்போ நம்ம நேரா அப்ரைட் ஃப்ரீசரை பத்தி பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் மாதிரி நேரா நிற்கும். உள்ள ஷெல்ஃபுகள், டிராயர்கள்னு அழகா அடுக்கி வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஈஸி பீசி ஆக்சஸ். இதுதான் இதோட மிக பெரிய வசதி. கண்ணில் முன்னாடியே எல்லாமே தெரியும். நீங்க கேட்ட உடனே பைத்தம்பருப்பு இங்க இருக்கு, வெண்ணெய் அங்க இருக்குன்னு உடனே எடுத்து கொடுத்துடலாம். ஸ்பேஸ் சேவர். செங்குத்தா இருக்கிறதால வீட்டுல குறைவான இடம் போதும். ஒரு மூலையில அழகா பொருத்திடலாம். நோ ஃப்ராஸ்ட் மேஜிக். பெரும்பாலான அப்ரைட் ஃப்ரீசர்ல நோ ஃப்ராஸ்ட், ஐஸ் கட்டாத வசதி இருக்கும். ஐஸ் கட்டாது, நீங்க டீஃப்ராஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, வேலை மிச்சம். மாடர்ன் லுக்கு. புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு, மாடர்ன் கிச்சன் செட் பண்றவங்களுக்கு இதோட வடிவமைப்பு ரொம்ப பிடிக்கும். டிஸ்அட்வான்டேஜ்: ஸ்லைட்லி ஹையர் எனர்ஜி பில். கதவை திறக்கும் போது குளிர்ச்சி கொஞ்சம் வெளியில போயிடும். அதனால செஸ்ட் ஃப்ரீசரை விட செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். லெஸ்ஸர் கெப்பாசிட்டி. அதே வேளையில செஸ்ட் ஃப்ரீசரை விட இது கொள்ளளவும் கம்மியா இருக்கும். பெரிய பெரிய பொருளை இதுல வைக்க முடியாது. ஹையர் பிரைஸ் டேக். ஆரம்ப விலை செஸ்ட் ஃப்ரீசரை விட சற்று அதிகமா இருக்கும். ஃப்ரீசர் பர்ன். உள்ள காற்றோட்டம் அதிகமா இருக்கிறதால பொருட்கள் சீக்கிரம் காஞ்சி ஃப்ரீசர் பர்ன் ஆக வாய்ப்பு அதிகம். அதனால பொருட்களை நல்ல காற்று புகாத பைகளில் ஏர்டைட் பேக்ல போட்டு வைக்கணும். யாருக்கு எது சிறந்தது? செஸ்ட் ஃப்ரீசர் யாருக்கு? உங்ககிட்ட நிறைய இடம் இருக்கு, ஒரு பெரிய வீடு, தனியா ஒரு இடம், நீங்க மொத்தமா பொருட்களை வாங்கி ஸ்டோர் பண்றீங்க. விவசாயிங்க, ஹோட்டல் நடத்துறவங்க, பெரிய குடும்பங்களுக்கு. மின்சார செலவை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க. பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அடிக்கடி பொருளை எடுக்க மாட்டீங்க, ஒரு சில மாசத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்பீங்கன்னா செஸ்ட் ஃப்ரீசர் தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். அப்ரைட் ஃப்ரீசர் யாருக்கு? உங்ககிட்ட குறைவான இடம் இருக்கு, சின்ன அப்பார்ட்மெண்ட்டு, காம்பேக்ட் வீடுனா பொருட்கள் அழகா அடுக்கி ஈஸியா எடுக்கணும்னு நினைக்கிறீங்க.
டீஃப்ராஸ்ட் பண்ணுற வேலையே வேணான்னு சொல்கிறவங்க, தினசரி பயன்பாட்டுக்கு அடிக்கடி ஏதாவது பொருள் எடுக்கணும், நவீன தோற்றம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், சின்ன குடும்பங்களுக்கு அல்லது உங்கள் ரெஃப்ரிஜிரேட்டருக்கு கூடுதல் சேமிப்பு தேவைப்பட்டா இவங்களுக்கு அப்ரைட் ஃப்ரீசர் தான் பெஸ்ட் சாய்ஸ். வாங்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய சில முக்கிய அம்சங்கள். சும்மா எடுத்தோம் கவனித்தோம் வாங்கிடக்கூடாது. இந்த விஷயங்களெல்லாம் கவனிச்சுக்கணும். கெப்பாசிட்டி லிட்டர்ஸில் இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர், எவ்வளோ பொருட்கள் சேமிக்க போகிறீங்கன்னு கணக்கு போடுங்க. ஒரு 100 லிட்ரு 200 லிட்ரு அப்போ எவ்வளோ தேவை ஒரு ஐடியா கிடைக்கும். எனர்ஜி ஸ்டார் ரேட்டிங் 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஃப்ரீசர்கள் குறைவான மின்சாரம் செலவு செய்யும். ஒரு ஃப்ரீசர் பல வருஷம் ஓடும். அதனால் இப்போ கொஞ்சம் அதிக செலவழித்தாலும் பின்னாடி பில்லு கம்மியாகி லாபம் தரும். டீஃப்ராஸ்ட் டைப்பு மேனுவல் டீஃப்ராஸ்ட், லோ ஃப்ராஸ்ட் அல்லது நோ ஃப்ராஸ்ட், உங்களுக்கு எது வசதியோ அதை தேர்ந்தெடுங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் செக்யூரிட்டி லாக்கு, குழந்தைங்க உள்ளே போகாமல் இருக்க முக்கியமான பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு இது தேவைப்படலாம். இன்டீரியர் லைட்டிங் செஸ்ட் ஃப்ரீசரில் இது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா உள்ள இருட்டில் தேட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், வெளியிலேருந்தே வெப்பநிலையை மாற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். அலாம், கதவை திறந்து வச்சுட்டா உள்ள வெப்பநிலை மாறினா அலாம் அடிக்கணும். வாரண்டி அண்ட் சர்வீஸ், எந்த பிராண்ட் வாங்குறீங்களோ அவங்களோட சர்வீஸ் சென்டருங்கள் பக்கத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சர்வீஸ் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன என்கொயரி நல்லது. பட்ஜெட், உங்கள் பட்ஜெட்குள்ள சிறந்த அம்சங்கள் கொண்ட மாடலாக தேர்வு செய்யுங்க. இப்போ உங்களுக்கு செஸ்ட் ஃப்ரீசர் வர்சஸ் அப்ரைட் ஃப்ரீசர் பற்றி ஒரு முழுமையான தெளிவு கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். இனிமேல் நீங்கள் பயப்படாமல் உங்கள் தேவைக்கு ஏற்ற சரியான ஃப்ரீசரை தேர்வு செய்யலாம். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.